சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பு காவலில் உள்ளவர்கள் பிணையில் விடுதலையாக்கும் சாத்தியம். ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தெரிவிப்பு. அனுராதபுரத்தில் கோர விபத்து, 10 நாட்களான கைக்குழந்தை உள்ளிட்ட 3 பலி. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் டக்ளஸ். திருமாவளவனை கொலை செய்ய சதி முயற்சி, கட்சி உறுப்பினர்கள் வெளியிட்ட பரபரப்பு தகவல். நேபாளத்தில் 300-ஐ நெருங்கும் பலி எண்ணிக்கை, 1300க்கும் மேற்பட்டோர் மாயம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை சிறைச்சாலைகளில் தற்போது தடுப்பு காவலில் உள்ள பலர் விரைவில் பிணைகளில் விடுவிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்படும் சாத்தியங்களை ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் அண்மைய கருத்து ஆதாரப்படுத்தியுள்ளது. இலங்கை சிறைகளில் தற்போது நிலவும் கடுமையான நெரிசல் இன்னும் ஓரிரு மாதங்களில் குறைவடையும் என ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், அனுராதபுரம் உட்பட்ட சிறையை பார்வையிட்ட பின்னர் அவரது இந்த கருத்து வெளிவந்துள்ளது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளின் தற்போது நிலவும் கடுமையான நெரிசல் இன்னும் ஓரிரு மாதங்களில் குறைவடையும் என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருப்பது தற்போது சிறைகளில் தடுப்பு காவலில் உள்ள பலர் பிணைகளில் விடுவிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்படும் சாத்தியங்களை உறுதிப்படுத்தியுள்ளது. அனுராதபுர சிறையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அரசாங்க பகுப்பாய்வாளரின் அறிக்கைகள் தாமதமாவதால் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சுமார் 23,000 கைதிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் இந்த இட நெருக்கடி நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான அறிக்கைகள் விரைவில் பெறுவதற்காக அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு 70 அதிகாரிகளை அரசாங்கம் நியமித்துள்ளதால் தற்போது அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தால் தினசரி 400 முதல் 500 அறிக்கைகள் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு பின்னர் வாகன இறக்குமதிகள் மீதான சுங்க கூடுதல் வரியை நிறுத்துவது குறித்த முடிவு இலங்கையின் அந்நிய செலவாணி நிலையை பொறுத்தே அமையும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் வாகன விலைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆரம்பத்தில் சுமார் 1.8 பில்லியன் டாலர் மதிப்புள்ள வாகன இறக்குமதியை எதிர்பார்த்திருந்ததாகவும், ஆனால் வரிகள் மற்றும் கூடுதல் கட்டணங்களை கணக்கில் கொண்ட போது இந்த ஆண்டு இறக்குமதி சுமார் 2.1 பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி அதிகரித்ததால் எரிபொருள் தேவையும் கூடியுள்ளது என்றும், இது இறக்குமதியின் வேகத்தை குறைப்பதற்கான தற்காலிக நடவடிக்கைகளின் தேவையை உருவாக்கியுள்ளது என்றும் அபேசிங்க கூறினார். அந்த பதிலிருப்பின் ஒரு பகுதியாகவே சுங்க கூடுதல் கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 31க்கு பின்னர் கூடுதல் கட்டணம் நீக்கப்படுமா என்பதை உறுதிப்படுத்த இயலாது என்றும், அந்த முடிவு அப்போதைய நாட்டின் அந்நிய செலாவணி நிலவரத்தை பொறுத்தே அமையும் என்றும் அவர் கூறினார். வரி அடிப்படை விரிவடைந்து வரி வசூல் மேம்படுவதால் மறைமுக, நேரடி மற்றும் இறக்குமதி வரிகள் படிப்படியாக குறைக்கப்படும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அபேசிங்க மேலும் தெரிவித்தார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தில் யார் குற்றம் இழைத்திருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அத்துடன் காணாமல் போன உறவுகளின் வலியையும் வேதனையும் உணர்ந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு எனவும் அவர் கூறியுள்ளார்.
காணாமல் ஆக்கப்பட்டோருடைய வலி, எனக்கு அந்த வலி இருக்குது. இந்த உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டதில் என்னுடைய உறவுகள், என்னுடைய மக்கள் ஒரு அநியாயமாக தேவையில்லாமல் பல தரப்புகளால் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும். அந்த உண்மை கண்டறியப்பட வேணும். அதை விட அநியாயமாக காணாமலாக்கி இருந்தால், யார் காணாமலாக்கி இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேணும் என்றதுதான் என்னுடைய இது. அந்த வகையில் நேற்றைய சம்பவம் ரொம்ப ஒரு வேதனையான சம்பவம். சில வேளை இப்போ அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுக்கு எனக்கு இருக்கக்கூடிய வலி அந்த கருத்து சொன்னவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கும் அந்த வலி இருக்குது. இப்போ நான் அதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை காணாமலாக்கின உறவுகளை தேடி கண்டுபிடிக்கிற இதில் தையிட்டி திஸ்ஸவிகாரிக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் நேற்று மாலை முதல் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நிறைவடைந்துள்ளது. குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான தனியார் காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் இன்று மாலை வரை இடம்பெற்றுள்ளது. புத்தனுக்கு தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. ஆயுதங்களுக்கு அடிபணிய மாட்டோம். அனுராதபுரம் கெப்பித்திகொல்லாவு பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 நாட்களேயான கைக்குழந்தை உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். அனுராதபுரம் பதவிய ஸ்ரீபுர பகுதியிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் அனுராதபுரத்திலிருந்து கெப்பித்திகொல்லாவு நோக்கி பயணித்த கேப் வண்டியும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 பெண்களும் 10 நாட்களேயான கைக்குழந்தை ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த கோர விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் கெப்பித்திகொல்லாவு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை உடனடியாக வழங்கவும் இலங்கை வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நேபாள மற்றும் திபெத் எல்லைப் பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அவசர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறித்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது பயணம் மேற்கொண்டிருக்கும் ஏதேனும் இலங்கையர் குறித்த தகவல்கள் அல்லது உதவிகள் தேவைப்பட்டால் கீழே குறிப்பிட்டுள்ள தொடர்பு வழிகளினூடாக அமைச்சினை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். உரிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அமைச்சு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைக்கப்பெறும் அதிகளவான அழைப்புகளை கருத்தில் கொண்டு மிகவும் துரிதமானதும் துல்லியமானதுமான தொடர்பாடலுக்காக 070 வாட்ஸ்அப் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் பரிமாறிக்கொள்ளுமாறும் அமைச்சு மேலும் கேட்டுக்கொள்கின்றது. இலங்கையில் முகநூல் உட்பட சமூக ஊடக தளங்கள் வழியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் பாலியல் உள்ளடக்க படங்கள் விற்பனை செய்யப்படும் ஒரு விபரீத இணையவழி கடத்தல் நடவடிக்கைகள் இடம்பெறுவது குறித்து புதிய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் பெண்கள் மற்றும் சிறார்கள் விவகார அமைச்சகம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஃபேஸ்புக் எனப்படும் முகநூல் உட்பட்ட சமூக ஊடக தளங்கள் வழியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் பாலியல் உள்ளக படங்கள் விற்பனை செய்யப்படும் பகீர் செய்தி அம்பலத்திற்கு வந்துள்ளது.
இந்நடவடிக்கையில் ஈடுபடும் சிலர் தங்கள் சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் படங்களையும் காணொளிகளையும் விற்க முயற்சி செய்யும் அதிர்ச்சி செய்திகளும் வந்துள்ளன. இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் பல குழுக்கள் வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அதிகாரிகள், ஃபேஸ்புக் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் செயற்படும் குழுக்கள் பண ஆதாயத்திற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை விற்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சமூக ஊடக ஆர்வலர்கள் இந்த பிரச்சினை குறித்து பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஏராளமான பதிவுகளையும் காணொளிகளையும் வெளியிட்டாலும் இவ்வாறான சட்டவிரோத நகர்வுகள் தொடர்வதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து இவ்வாறான மோசடியாளர்கள் தொடர்பான தகவல்கள் கணினி குற்ற புலனாய்வு பிரிவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சகம் கூறியது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு 9,50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் யாழ்ப்பாண மாவட்ட விசாரணை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 1 லிட்டர் குடிநீர் போத்தலொன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 120 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக 200 ரூபாவிற்கு நுகர்வோர் ஒருவருக்கு குறித்த உணவகத்தால் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக குறித்த நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் போது அதில் உள்ள அச்சிடப்பட்ட விலை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறும் செலுத்தும் பணத்திற்கான சரியான பற்றுச்சீட்டை பெற்று அதை பாதுகாப்பாக வைத்திருக்க பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் அல்லது வேறு ஏதேனும் நுகர்வோர் சட்டங்களை மீறும் செயற்பாடுகள் குறித்த தகவல்கள் தெரிந்தால் அலுவலக நேரங்களில் 1977 என்ற நுகர்வோர் அவசர தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு அந்த அதிகார சபை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையின் நுவரெலியா மாவட்டத்தில் மிக குறைந்த வெப்பநிலை இன்று பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 14.9 பாகை செல்சியஸ் நுவரெலியாவில் பதிவாகியுள்ள அதே நேரம் யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் புலனறுவையில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி யாழ்ப்பாணம், மன்னார் மற்றும் புலனறுவையில் அதிகபட்ச வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அத்துடன் பண்டாரவளையில் 19.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், பதுளையில் 21.6 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், கட்டுகஸ்தோட்டையில் 22.0 பாகை செல்சியஸும் பதிவாகியுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவில் 26.5 பாகை செல்சியஸ், திருகோணமலையில் 26.8 பாகை செல்சியஸ், பொத்துவிலில் 26.9 பாகை செல்சியஸ், புத்தளத்தில் 26.7 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மேற்கு மாகாணத்தில் கொழும்பு மற்றும் கட்டுநாயக்கவில் 25.0 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், ரத்மலானையில் 25.3 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. புகலிட நாடுகளில் பிரபல அறிவிப்பாளராகவும் ஊடகங்களின் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றிய ஜஸ்டின் தம்பிராஜாவின் இறுதிச் சடங்குகள் இன்று பாரிஸில் இடம்பெற்று அவருக்கு இறுதி விடை வழங்கப்பட்டது. சுகையினம் காரணமாக பிரான்சில் அண்மையில் காலமான பிரபல அறிவிப்பாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான ஜஸ்டின் தம்பிராஜாவின் இறுதிச் சடங்குகள் இன்று பாரிஸில் இடம்பெற்றுள்ளன. பாரிஸில் இயங்கிய TTN தொலைக்காட்சி உட்பட்ட ஒளி ஊடகங்களில் பணியாற்றிய ஜஸ்டின் சிறிது காலம் IBC தமிழ் வானொலியிலும் பணிபுரிந்ததுடன் IBC தமிழின் பாரிஸ் நிகழ்விலும் தொகுப்பாளராக பணியாற்றியிருந்தார். கடந்த ஓரிரு வருடங்களாக புற்றுநோயால் பீடிக்கப்பட்டிருந்த அவர் கடந்த வாரம் காலமான நிலையில் இன்று இறுதிச் சடங்குகள் இடம்பெற்று இறுதி விடை வழங்கப்பட்டது. இன்று காலை 10 மணி முதல் 11:30 வரை வில்டானூஸ் அமரத்துவ கூடத்தில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட அவரது பூத உடலுக்கு உறவினர்களும் நண்பர்களும் ஊடகத்துறையினரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இரங்கல் உரைகளும் இடம்பெற்றன. அதன் பின்னர் தேவாலயத்தில் அன்னாரின் ஆத்ம சாந்திக்கான சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டு மாலையில் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை கொல்ல சதிகள் இடம்பெற்றதாக அந்த கட்சியின் நிர்வாகிகளே பரபரப்பாக குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளனர்.
கட்சி மாநாட்டில் செயற்கையாக ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி திருமாவளவனை கொல்ல சதிகள் இடம்பெற்றதான பரபரப்பு குற்றச்சாட்டு தற்போது வெளியாகியுள்ளது. திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி அவரது தலைமையில் கடந்த 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய மாநாடு நடந்தது. மாநாட்டு மேடையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் அவர் சிக்கி மூச்சு திணறலால் அவதிப்பட்டார். இதனையடுத்து அவர் தனது உரையை 30 நிமிடங்களுக்குள் முடித்துவிட்டு மேடையை விட்டு வெளியேறும் போது அவரை தடுமாறி கீழே விழவைத்து கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் நோக்கில் சதி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருமாவளவனை மேடையை விட்டு வெளியேறாமல் தடுக்கும் வகையில் ஒருவர் செயற்பட்டதாகவும் இன்னொருவர் அவரது கீழ் கால் முட்டிக்கு பின்புறம் பலமுறை இடித்து தாக்கியதாகவும் இவையாவும் காணொளிகளில் தெளிவாக பதிவாகியுள்ளதாகவும் விசிக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இமயமலையை அண்டிய நேபாளம், சீனா ஆகிய நாடுகளில் இடம்பெற்ற பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களில் இதுவரை 270 உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. இதுவரை வெளியான தகவல்களின் அடிப்படையில் 644 வெளிநாட்டு குடிமக்கள் உட்பட 1300 பேருக்கு மேல் காணாமல் போயுள்ளனர். நேபாள பக்கத்தில் 300க்கும் மேற்பட்ட பலிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சீன எல்லைக்குள் 550 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டாலும் அங்கு எத்தனை பேர் பலியாகியுள்ளனர் என்பது குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இந்த பெரு அவலத்தில் கைலாய மலைக்கு யாத்ரீகர்கள் பயணிக்கும் பல வீதிகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதால் இனிமேல் கைலாய யாத்திரைக்கு செல்வது கடினமாகலாம் என கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர் உட்பட்ட 800 பேர் காணாமற் போயுள்ளனர். கடந்த இரவு முழுவதும் மீட்பு பணிகள் இடம்பெற்ற நிலையில் இன்று பகல் முழுவதும் நேபாள ராணுவம் களமிறக்கப்பட்டது. சீன தரப்பிலும் மீட்பு அணிகள் களமிறக்கப்பட்டுள்ளன. சக்தியுடன் சீறி பாய்ந்த நீரால் பல கட்டடங்கள் புதையுண்டு கிடப்பதை காட்சிகள் காட்டுகின்றன. 19 பாலங்களும் 40 கிலோமீட்டர் தூரத்திற்குரிய வீதிகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. முக்கிய நீர்மின் நிலையங்களும் அழிந்துள்ளன. சீனாவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட இடத்தில் நிலச்சரிவுக்கு பின்னர் ஏற்பட்ட புவியியல் மாற்றத்தால் புதியதொரு பெரிய நீர்த்தேக்கம் உருவாகியுள்ளதால் புதிய வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவால் உருவான இந்த ஏரியில் 2 மில்லியன் கனமீட்டர் நீர் இருப்பதால் அது எந்த வேளையும் உடையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடுப்பு காவலில் உள்ளவர்கள் பிணையில் விடுதலையாகும் சாத்தியம். ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் தெரிவிப்பு. அனுராதபுரத்தில் கோர விபத்து, 10 நாட்களான கைக்குழந்தை உள்ளிட்ட 3 பலி. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம், யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிறார் டக்ளஸ். திருமாவளவனை கொலை செய்ய சதி முயற்சி, கட்சி உறுப்பினர்கள் வெளியிட்ட பரபரப்பு தகவல். நேபாளத்தில் 300-ஐ நெருங்கும் பலி எண்ணிக்கை, 1300க்கும் மேற்பட்டோர் மாயம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.